வணக்கம் செய்திகளும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதாவது பொதுவான தொழிற்சாலைகள், அதோட பொதுவான அமைச்சர் நண்பர்கள் இது போன்ற பல்வேறு பகுதிகளில் அதாவது பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேற்று நாள் அமலாக்கத்துறை நாள் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாஸ்மார்க் வந்து தலைமை அலுவலகத்தில் வந்து சோதனை, அப்புறம் வந்து டாஸ்மார்க் கிடங்குகள் வந்து 51 அந்த கிடங்குகள் சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, தனியார் ஆலை அதிபர்கள் அவங்க அலுவலகத்திலையும் வந்து மதுபான ஆலை அதிபர்கள் அவங்க நிறுவனங்கள்லையும் வந்து சோதனை, அமலாக்கத்துறை சோதனை சொல்லிட்டு அப்புறம் வந்து அமலாக்கத்துறை முன்னாள் அமைச்சர் அவருடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் 20 ரூபாய் மாறிட்டாராம் அப்படின்னு சொல்லி வந்து நேற்றுக்கெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்லாம் கருத்து பதிவிட்டு இருந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் வீட்டிலையும் சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதாவது தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து எஸ்டிபி கட்சி அலுவலகங்கள்ல வந்து சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைப்பது, தேசத்திற்கு எதிராக செயல்படுவது போன்ற விஷயம். ஆமா, இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஏன் இந்த வழக்குகள்லாம் வருது, இந்த ஏன் அமலாக்கத்துறை சோதனை நடத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனியார் ஆலை அதிபர்கள் இருக்காங்களா, மது ஆலைகள், அவங்கள்ட்ட இருந்து அரசு கொள்முதல் பண்ணுகின்ற மதுபான விலைக்கும் ஆம் ஆத்மியில நடந்த மாதிரி அதே மாதிரி வந்து மது ஆலைகள்ல இருந்து கொள்முதல் செய்யற விலைக்கும் கடைகளில் விற்கின்ற விலைகளுக்கும் நிறைய வந்து வித்தியாசம் இருக்குங்க. இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள், அதாவது என்னன்னா வந்து ஜெகத்ரட்சகன் அவங்கள சொல்றாங்க, அவங்களுக்கும் வந்து டாஸ்மாக் நல்ல டீலிங் நடந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் சென்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு வந்து முழுக்க வந்து ஜெகத்ரட்சகன் அவங்களோட அந்த மதுபான ஆலை நிறுவனங்கள் அந்த அலுவலகங்களில் வந்து சோதனை நடத்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற அவங்களுடைய அலுவலகங்கள், பாண்டி பஜார் திலக் தெருவில் உள்ள சொந்தமான மதுபான தயாரிப்பு மற்றும் விற்பனை தொடர்பான நிறுவனத்தில் வந்து சோதனை நடத்திருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து வெங்கட் நாராயண சாலை மற்றும் தனிகாசலை சாலையில் உள்ள ஒரு அலுவலகத்திலையும் வந்து நடத்திருக்காங்க. இப்படியே வந்து நிறைய அலுவலகங்கள்லாம் அவருக்கு வேண்டப்பட்டு 4 நாள் முன்னாடி ஜெகத்ரட்சகர் சரிங்க அவர் மீட்டிங்ல சொன்னாரு, இந்த கும்பமேளா வந்து பாத்தீங்கன்னா தீண்டாமை கடைபிடிச்சிருக்கிறது. சரிங்க, ஜனாதிபதி முர்மு அவர்களே வந்து அவங்க வந்து குளிக்க விடல, அவங்க தீண்டாமை வந்து கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் அவங்க சொன்னாங்க, வீடியோ போட்டாங்க, ஜனாதிபதி அவர்கள் வந்து பாதுகாப்போட அந்த கும்பமேளால வந்து அவங்க குளிக்கிற காட்சிகள்லாம் போட்டு இல்லைங்களா தீண்டாமை பாத்தீங்க நீங்க, அவங்க வந்து கரெக்டா தான் இருக்காங்க, எல்லாம் நல்ல முறையில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஏன் தவறான செய்திகளை வந்து திமுக பரப்புது அப்படின்னு ஜெகதரட்சன் இல்லங்க. அதோட இல்லைங்க, அதாவது என்னன்னா நாடு முழுக்க நாட்டின் மக்கள் தொகையில் பாதி பேர் அங்க போய் வந்து புனித நீரா இருக்காங்க, அது வெளிநாடுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கூட்டத்துல போய் நீங்க என்னத்த அங்க பாகுபாடு பார்க்க முடியும்னு நம்ம கேள்வி கேட்கறது இருக்கு இல்லைங்க. அதுல வந்து நீங்க என்னாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுமதி இல்லைன்னா வந்து கேட்டுட்டு இருக்க முடியும். 62 கோடி பேர்ல எங்க இருந்து கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாலும் கூட நேத்துக்கு உள்ளபடியே பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சோதனைகள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நண்பர்கள் இதுலயும் வந்து அவர் இப்பதான் பாவம் வந்து எல்லா இதுலயும் போட்டு இது பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை கலைச்சிருக்கீங்களே, நீங்க அரசு பதவியிலே இருக்கீங்களே, இருக்கிறவங்க அரை ஊழியர் 200 பேர் அரசு ஊழியர் சாட்சியங்க, அது நீங்க கலைச்சக்கூடிய சூழ்நிலை எப்படி நீங்க பதவியை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம், நீங்க பதவியை விலகலாம் இல்லையா, நீதிமன்றம் கேட்டிருக்கு, இருந்தாலும் விடமாட்டேன் இல்லங்க சாட்சிகளை விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து இதெல்லாம் வந்து இருந்தா கூட அதை ஒட்டி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள் கற்ற ஒப்பந்ததாரர் சங்கர், அப்புறம் வந்து கொங்கு மெஸ் மணி சுப்பிரமணி, அப்புறம் இன்னொரு நண்பர் அவர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சி ரைடுங்க
நேற்று காலையில போனவங்க ஈவினிங் நைட்டு வரை ஆயிடுச்சு அப்படின்றலாம் வந்து தகவலுங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்மையில வந்து முதலமைச்சர் வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. கொங்கு மண்டலத்தில் வந்து 60 தொகுதிகளில் வந்து எத்தனை இது பண்ண முடியும், நான் 60 ஜெயிச்சு காட்டுறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆமா அப்படின்னு சொல்லி வந்து செந்தில் பாலாஜி வந்து தகவல் சொல்லி அதுக்கான நடவடிக்கையில் இடங்கினது தாங்க இப்ப பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து 2-3 நாட்களாவே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க கொங்கு மண்டலத்துல அந்த கரூர் அந்த சைடு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பயே வந்து என்ன அப்படின்னா வந்து பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்குதா உறுதிப்படுத்தாத தகவல் எல்லாம் வந்திருக்குங்க. அதை விட்டு ஹாட் பாக்ஸ், ஆமா அந்த மாதிரி அரிசி கொட்டுற அந்த இது மாதிரி பாக்ஸ், இந்த மளிகை கடையெல்லாம் அரிசி கொட்டுற அந்த பாக்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து விநியோகிக்கப்பட்டதா ஒரு தகவல் வந்துட்டு இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து தான் வந்து இது பண்ணி தான் வந்து அமலாக்கத்துறை வந்து நீங்க வந்து ஓஹோ நீங்க வந்து மத்திய அரசுக்கு எதிராகவே செயல்படுவீங்களோ, இருங்க உங்களை அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நேற்றுக்கு அமலாக்கத்துறை மறுபடியும் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா மறுபடியும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் துணியாக தான் இந்த சோதனை எல்லாம் நடைபெற்று வருதா வந்து தகவல் ஒரு உறுதிப்படுத்தாத தகவல் வருதுங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. அதே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கொலை கொள்ளை குறைந்துள்ளது அப்படியாங்க. சரி, வந்து சங்கர் ஜிவால் நல்ல விஷயம் தானே. என்னன்னா பத்திரிகையாளர் சந்திப்பு பண்ணுங்க. சரிங்க, அறிக்கை வெளியிட்டு சரி சரி அதுல என்ன சொல்றாரு, கொலைகள் தொடர்பாக ஆதாய கொலைகள் தொடர்பாக 2023 89 வழக்குகள் பதிவாகி உள்ளன. கடந்த ஆண்டில் 75 வழக்குகள் 6 வழக்கு கம்மியாயிடுச்சு. சரிங்க, அதுவே 10% குறைஞ்சிருச்சு. சரிங்க, சதவீதம் உள்ளபடி அவரு சொல்ற கணக்குப்படி வந்து சதவீத அளவு குறைஞ்சுதான் இருக்கு. நம்ம அதை மறுக்க இல்ல. 10% மிக மிக கம்மி. இன்னும் கம்மியாகும் இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா 23ல வந்து ஒப்பீட்டுல வந்து வழக்குகள்ல பாத்தீங்கன்னா 133 வழக்குகள் கூட்டு கொள்கை பரவல 110 குறைந்துள்ளது. 133 வந்து 110 குறைந்துள்ளது. கூட்டு கொள்ளை வழக்குகள் கூட்டா சேர்ந்து திருடுறது திருட்டு வழக்குகள் வந்து 17,778 வழக்குகள்ல வந்து குறைஞ்சு 15,892 வழக்குகளா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பைக் தொலைஞ்சாலே வந்து திருட்டிலே போட மாட்டீங்களே, போடுறீங்க. காணாமல் போன வழக்கு தானே போடுறீங்க. திருட்டு வழக்கு போடுங்க சார். திருட்டு வழக்கு போட முடியுமா, மிஸ்ஸிங்ல போடு. சரி ரைட்டுங்க, இவ்வளவு சொல்லிருக்காங்கல்ல. திருட்டு வழக்குகள், கொலை குற்ற வழக்குகள் இதெல்லாம் சொல்லிருக்கீங்களே. ஆனா இந்த பாலியல் குற்றம்னு ஒரு வழக்கு இருக்குது, அது சம்பந்தமா வாயவே திறக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிருக்கு. அதையும் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா சரி உள்ளபடியே நம்ம என்ன இது நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்திருக்கலாம். அதையும் வந்து இவங்க போடலையே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். அதிகமா இருக்குது சொல்ல அப்படின்னு கேட்க போனா நீங்க தான் வந்து எஃப்ஐஆர் வாங்கும் போதே அவங்க கிட்ட மிரட்டி கிரட்டி ஊட்டி மாற்றி தானே வாங்குறீங்க எஃப்ஐஆர். அப்ப இது மாதிரிதான் குறையும், இது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆனா உள்ளபடியே பாத்தீங்கன்னா வந்து அவரு சொன்ன அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா கொலை குற்றங்கள் அந்த வழக்குகளை குறைந்து இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அதுல வாங்கி வச்சுக்கலாம். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி எந்த வழக்கும் தொடரக்கூடாது அப்படின்னு போட்டு இவங்கதான் வடக்கேர்கள், நாங்க வடக்கையில எதிர்ப்போம், எங்களுக்கு இது 2 மொழி எல்லாம் சொல்றாங்கல்ல. கடைசியில் இவருக்கு வக்கீல் யாரு பாத்தீங்கன்னா அபிஷேக் சிங்கி தான். அபிஷேக் மனு சிங்கி தான் வந்து உதயநிதிக்கே வந்து வழக்கறிஞரா இருக்காரு. வில்சன் போனா போது எடுப்பு துருப்பா வச்சிருக்காங்க போட்டு. வில்சன் பெரிய வழக்கறிஞராச்சு, போட்டுக்க வேண்டியதானே, போடல. அது வந்து கடைசியில அபிஷேக் மனு சிங்கி தான் போயிட்டு இந்த சனாதனத்துல வந்து தப்பா பேசினாரு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பேசுனதுல அந்த வழக்குல என்ன சொல்லிருக்காங்க, இந்த வேலை நான் இந்த கருத்து தெரிவிக்க முடியாது, கருத்து தெரிவிச்சா இது மாதிரி வேற மாதிரி மாறி போயிடும். இனிவரும் காலங்கள்ல சனாதன விவகாரத்துல எந்த வழக்கு மேல பதிவு செய்யக்கூடாது. அதோட என்னன்னாங்க அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப மேற்கு வங்காளம், பீகார், காஷ்மீர் வரைக்கும் வந்து சம்பந்தமா அந்த அவர் சனாதனத்தை இழிவுபடுத்தி பேசி விட்டார் அப்படின்னு சொல்லி வந்து அங்கங்க வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. வழக்கு போட்டதுனால அங்கங்க விசாரணைக்கு ஆஜராகன்னு சொல்லி இதாகுது இல்ல. அதனால என்னை வேண்டும் என்றே வந்து என்ன அப்படின்னா என்னை அலைகழிக்க வேண்டும் என்ற நோக்கில் வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால இந்த வழக்கு தொடர்பான ஆஜராவிலிருந்து தடை விதிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த வழக்கை எல்லாத்தையும் மொத்தமா வந்து ஒரு இதுக்கு மாத்துங்க, ஹைகோர்ட் மாத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ண உடனேதான் அந்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தலைமை நீதிபதியான அமர்வு வந்து இதற்கு மேல் வந்து இது தொடர்பான எந்த வழக்கு பதிவு செய்ய வேண்டுமாலும் உச்சநீதிமன்றத்தோட அனுமதி பெற்று தான் நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து நேற்று தடை விதித்திருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோங்க.
அதனால வந்து அவர் நீதிமன்றத்துல வந்து இங்க போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அது ஒரு பக்கம் இருக்கு. நேற்று லண்டன்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிகழ்வாக என்ன பார்க்கப்படுதுன்னா, உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்க போனார் இல்லையா, அங்க போகும்போது காலிஸ்தான் பயங்கரவாதிகள் அந்த நாட்டை பிரிவினைவாதிகள் வந்து அவருக்கு கார் முன்னாடி அந்த வீடியோல நிறைய பரபரப்பா போயிருக்குது. அதுக்கு கார் முன்னாடி வந்து அவன் பாஞ்சு இந்திய தேசிய கொடி கிழிச்சு இந்தியாவுக்கு எதிராக அமைச்சர்களுக்கு எதிராகவும் கோஷங்களை போட்டிருக்காங்க. மன வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், பிரிட்டிஷ் காவல்துறையினர் அவனுக்கு எச்சரிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா, கைது நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி. அதோட இல்ல, நாங்க அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர் ஏற்கனவே அந்த அவரோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அவர் வெளில வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க வந்து அந்த ரோட்டு ஓர பகுதியில் நின்று வந்து கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்கறது. ஒரு முக்கியமான நாட்டின், உங்கள் நட்பு நாட்டினோட வந்து அமைச்சர் வந்து முக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து வந்திருக்கிறார். பேச்சுவார்த்தை, இருதரப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்துல அதாவது என்ன பாத்தீங்கன்னா, அதுக்கும் அந்த அவருடைய கார் நிக்கிறதுக்கும் அவங்களுக்குமான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தூரம், 10-15 அடி தூரம் தான். அப்படி இருக்கிற அளவுக்கு வந்து நீங்க கிட்ட நெருங்குற அளவுக்கு நீங்க எப்படி விடலாம் அப்படிங்கறத நம்ம கேள்வி இருக்கு. அதோட இல்ல, அங்க வந்து காவல்துறை அதிகாரிகளே இல்லாத அளவுக்கு அங்க பிரிவினைவாதிகள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் வந்து அந்த வீடியோவில் இருக்குதுங்க. மஞ்சள் கொடி மட்டும்தான் தெரியுது. அங்க காவல்துறை அதிகாரி இப்ப நம்ம ஊர்லாம் வந்து போராட்டம் பண்றாங்கன்னா வந்து போராட்டம் பண்றவங்களோட போலீஸ்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா எந்த வந்து இது வந்துடக்கூடாது, சண்டை வாக்குவாதங்கள் எதுவும் வந்துடக்கூடாது, அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காவல்துறை நாங்க வந்து வழிமறித்து நிற்பார்கள் அப்படின்னு பாக்குறோம். ஆனா அங்க வந்து பேருக்கு கூட வந்து காவல்துறை அதிகாரி நின்ன மாதிரி தெரியலைங்க. அமைச்சர் வெளில வந்து கார்ல ஏறுறாரு, கார்ல ஏறணும்னு காரை வழிமறிச்சு வந்து இந்திய தேடி வச்சு கிழித்து இது போன்ற இது பண்ணிருக்காங்க. இது வந்து உண்மையிலுமே வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி வந்து இந்திய அரசு சொல்லியிருக்கு. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, நாங்க ஜனநாயக உரிமை என்கிற பேர்ல வந்து இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து மத்திய அரசு வந்து கண்டனம் தெரிவிக்கிறது நம்ம பாக்குறோம். அதே நேரம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இது போன்ற வந்து சம்பவங்கள் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து ஆமா அப்படிதான் தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து அமைதியான வழியில போராட்டம் இருப்பதற்கு அனுமதி உள்ளது. அதே நேரத்தில் பொது அமைதியை குலைக்கும் போது இது போல நடந்து கொண்டது கண்டது. பொது அமைதியை குலைக்கிற அளவுக்கு யார் விட்டா? நீங்க தானே விட்டீங்க. நீங்க அப்பயே வந்து இது பண்ணீங்கன்னா நீங்க தூரத்துல தள்ளி நிறுத்தி வச்சிருக்கீங்க. விளக்கெண்ண போட்டு வெண்டைக்காய் வளர்க்கிற மாதிரி அது ஒரு மாதிரி வரவழ. கன்னடா நாடுதான் வழக்கமாக இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு தரும், ஆதரவளிக்குமா. பிரிட்டிஷும் அது மாதிரி காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறதா? ஒருவேளை வந்து இந்தியா வந்து வல்லரசாக வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில இது போன்ற சிக்கல்களை கொடுத்தால்தான் இவர்கள் வந்து கொஞ்சமாவது முட்டுக்கட்டையா இருக்கும்னு நினைச்சு பிரிட்டிஷ் நாடே இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுகிறதா இந்த சந்தேகங்களோடு சட்டம் இணைந்திருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டனில் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்த போவதாக அரசு அறிவித்ததை கண்டு நடந்த போராட்டத்தை போலீசார் துரிதமாக கலைத்தனர் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வந்து சரியா துரிதமாக கலைத்திருக்கீங்க. ஆனால் வந்து காலிஸ்தான் ஆதரவாளரை அப்புறப்படுத்தாமல் பாரபட்ச நடவடிக்கை மேற்கொண்டதாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்குங்க. அதையும் நம்ம ஒரு புறம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இது 2028 நடந்த அந்த தாஜ் ஹோட்டலோட தாக்குதல், மும்பை தாக்குதல் மூளையாக செயல்பட்ட வந்து லஷ்கர் இ தொய்பா, அதோட லஷ்கரோட கட்சி அந்த இயக்கத்தோட நவ்கர் ராணா, அவர் வந்து அமெரிக்கா வந்து இருக்காங்க, கைது செய்திருக்காங்க அப்படின்னு மோடி அவரும் பேச்சுவார்த்தை அனுப்பி வைக்கிறாங்க. அண்மையில போனார் இல்லங்க, அண்மையில அமெரிக்கா போனார்ல, அப்போது பேச்சுவார்த்தை நடத்தி வந்து ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் பேச்சுவார்த்தை நடந்து அதுல வந்து ட்ரம்ப் வந்து வெளிப்படையா அறிவிச்சார், நாங்க ராணாவை வந்து நாடு கடத்த முடிவு செய்துள்ளோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவருக்கு வந்து ராணாவுக்கு வந்து அலர்ஜி வந்துருச்சு. ஏன்னா நான் ஏற்கனவே உடம்பு முடியாம ஜெயில இருக்கிறேன், நீங்க இந்தியாவுக்கு அனுப்புனீங்கன்னா நான் வந்து ஒரு சிறுபான்மையினர், நாங்க இந்தியாவை அனுப்பினா என்ன ரொம்ப சித்திரா பண்ணுவாங்க, பாகிஸ்தான் சிறுபான்மையினர் அப்படி சொல்லணும் ரைட்டு, அதனால வந்து என்ன ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க, அதனால நான் அங்கேயே இந்தியாவிலேயே இறந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமையெல்லாம் இருக்குது, அதனால என்ன அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா மனு இது பண்ணிருக்கிறாருங்க. ஆனா ஒண்ணு தாக்குதலில் ஈடுபட்ட போது எத்தனை பேர் உயிர்கள் வந்து இறக்கும் போது துன்பமெல்லாம் இருந்துச்சு, எவ்வளவு குடும்பங்கள் இன்னும் வந்து அந்த உயிர்களை பறி கொடுத்து துயரத்தில் இருக்கிறார்கள், அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு வந்து கவலை இல்லை, தாக்குதல் நடத்தினீர்கள், ஆனா நீங்க அல்பமா ஒரு உயிர் உங்களோட உயிர் போகுன்றதுக்காக என்னை காப்பாற்றிருந்தீங்க, நீங்க எல்லாம் மாவீர
நாங்கெல்லாம் மாவீரர்கள், நாங்க வந்து நாட்டை உடைப்போம், நாட்டை பிரிப்போம், நாங்க வந்து காலையில அல்லாஹ்வின் உலகத்தை படைப்போம்லாம் சொல்றீங்க. நீங்க என்ன மாவீரர்கள் இந்த இடத்துல பேசிக்கிறீர்கள்? அதனால வந்து எல்லா மதமும் இந்த சமாதானத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா கூட உங்களை போன்ற சிலர் இது போன்ற மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் மக்களை வதைத்து வாட்டி வருகின்றது எல்லாம் ஏற்புடையதல்ல. நீங்க எவ்வளவு பெரிய கொடூர கொலைகளை செய்து வருகிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் உயிர் போனா போது யாரும் அதை பற்றி கவலை. ஜெயில இருக்காரு, அதுக்கு மேல அவர் என்ன இது பண்ணுவார்? மூளையா வேணா செயல்படலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட இங்க வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் நின்றபாடு இல்லைங்க. என்னன்னா வந்து தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அவங்க அரசு ஊழியர்களுக்கான விதிகள் இருக்குல்ல, நடத்தை விதிகள், அந்த நடத்தை விதிகள்ல புதிய மாற்றம் செய்ய மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இது பண்ணிருக்காங்க. விதிகள்ல வந்து திருத்தம் செய்துள்ளாருங்க. ஏதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரசு ஊழியர்களுக்கான நடத்தை விதிகள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1973 பண்ணிருக்குங்க. ஒரு அரசு ஊழியர்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், அவங்க போராட்டம் பண்ணணும்னா இங்கதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விதிகள்லாம் இருக்குங்க. அந்த விதிகள்லயே வந்து இப்ப வந்து கை வைக்கிற மாதிரி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தம் செஞ்சிருக்காங்க. முன்னாடி பழையபடி பாத்தீங்க அப்படின்னா வந்து அரசு ஊழியர்கள் என்னன்னா அந்த அரசு அலுவலகங்களுக்கு முன்னாடி அவங்க கோரிக்கைகளை வந்து கூட்டமாவோ இல்லை வந்து ஊர்வலமாவோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி விதி இருந்திருக்கேன். இப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அதாவது என்னன்னா அரசு அலுவலக வளாகங்களிலோ அதை ஒட்டி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஊர்வல கூட்டம் நடத்தக்கூடாது, உரையாற்றக்கூடாது போன்ற வந்து திருத்தங்களை வந்து இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க, செய்யப்பட்டிருக்கு. இப்போ வந்து தமிழக அரசு மேற்கொண்டிருக்குங்க. அதெல்லாம் வந்து கடும் எதிர்ப்பு வந்து அரசு ஊழியர்கள் சார்பாக இது பண்ணியிருக்காங்க. அதே நேரம் நம்ம என்ன கேட்கணும்னா இதே அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தும் போது தானே நீங்கள் வந்து களத்தில் போய் வந்து இது பண்ணீங்க, அரசு ஊழியர்கள் நடத்தை விதிகளை மாற்றம் செய்ய மாட்டோம், வந்து பழைய ஓய்வு திட்டம் இது பண்ணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி வந்து அரசு ஊழியர்கள் ஒரு புறம் வந்து கேள்வி கேட்கறதையும் பாக்குறாங்க. அதோட என்ன சொல்றாங்கன்னா அரசு ஊழியர்கள் அமைப்பு அந்த இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி ரைட்டுங்க, எங்களுக்கு நடத்தை விதிகள் கொண்டு வரீங்களே, நீங்க போராட்ட காலத்துக்கு போயிருங்களே, உங்களுக்கு அந்த நடத்தை விதிகள் தகுமா செல்லுமா அப்படின்னு சொல்லி வந்து அரசு ஊழியர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் 2003 அரசு ஊழியர்களை வந்து நான் வந்து அடக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து என்னன்னா எஸ்மா டெஸ்மா எல்லாம் கொண்டு வந்தாங்க. எஸ்மா டெஸ்மா 2003 கொண்டு வந்தனே, இவங்க 2004 நீங்க போங்கம்மா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. 2004 வந்து பூஜ்ஜியத்தை கொடுத்து நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க. அதன் பிறகுதான் அவங்க வந்து தன்னை மறுபரிசீலனை செய்து உண்மையிலேயே மக்களுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்து வந்து அந்த கிராமப்புற மக்களாக இருக்கட்டும் நகர்ப்புற மக்களாக அவங்களுக்கு தேவையான திட்டங்கள்லாம் அதன் பிறகுதான் அவங்க உணர்ந்து வந்து எல்லாம் இது பண்ணது நம்ம ஒரு புறம் பார்க்குறோம். அதை தான் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அங்கே அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு தான் சொல்றோம். அதிலும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் ரொம்ப வேண்டப்பட்டவங்க, பார்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏற்கனவே வந்து இல்லைங்க, அதுதாங்க ஏற்கனவே உங்க மேல கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. 4 வருஷமா அதோ தரேன் இதோ தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப ஏதோ பட்ஜெட்ல வந்து அப்படி இப்படி அறிவித்தாலும் கூட வந்து உள்ளூர் அந்த கோபம் வந்து போகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நீங்க சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து நீங்க சொல்லி இப்ப நீங்க சொல்லுவீங்க சரி எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு பண்ணாம போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த கோபம், அந்த நம்பிக்கையின்மை இன்னும் தொடர்ந்து இருக்கிறது முதலமைச்சர் அவர்களே அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டி இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் புதுக்கு எடுத்தாங்க, ஒரு மொழி கொள்கையே உன்னதமானது. சரிங்க, ரைட்டு தான், புரியவே இல்லை. அது ஊரார்களுக்கு மட்டும் ஒரு மொழி கொள்கை. பாஜக கையெழுத்து இயக்கம் துவங்கி உள்ளது. என்னை பொறுத்தவரை மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கை உன்னத கொள்கைன்னா எனக்கு என்ன இல்லையே. அப்போ உங்களோட பேசி இருக்காங்க அன்புமணி ராமதாஸோட பெண்கள், எதுக்குங்க அதான் ஊருக்கு தான் ஒரு மொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு சங்கமித்ரா இதெல்லாம் வந்து சமஸ்கிருத பேர்லாம் வச்சிருக்காரு அவரு. சரிங்க. ஆனா வந்து தன் மகன் வந்து தமிழ்ல படி டாக்டர் ஆனாரு, இவர் தமிழ்ல படிச்சு டாக்டர் ஆனாரா? இவரும் ஒரு மொழி அப்ப தமிழ்ல இருந்துதா அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. மருத்துவ வழி கல்வி தமிழ்ல இருந்தா அதெல்லாம் விஷயம் இல்ல. ஆமா, இங்க ஆங்கிலத்தை தான் படித்தாரு. 2 பேத்திகள் ஆமா எல்லாம் ஆங்கிலம் தான் படிக்கிறாங்க. ஒரு மொழி கொள்கை தமிழ் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு வித்தியாசமான சிந்தனை இல்ல. அதாவது என்னன்னா ஒரு மொழி கொள்கையே எங்களை பொறுத்தவரை உன்னதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேற மொழினா தனிப்பட்ட முறையில கத்துங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி சொன்னாலும் சொல்லுவாரு அவரு அப்படின்னு சொன்னா. ஒரு மொழி எல்லா பள்ளியிலும் ஒரு மொழி கொள்கைனா ஆங்கிலத்தை கூட தவிர்த்து சொல்றாரு, தமிழ் மட்டும் படிக்கிறாரு. தமிழ் படித்தே வந்து அதாவது தாண்டால கஷ்டமா இருக்குன்னு சொல்லப்படுற சூழ்நிலை ஒரு எக்ஸ்ட்ரா மொழி ஆங்கிலம் கூட
ஒரு ஹிந்தி இல்ல தெலுங்கு ஏதாவது கத்துக்கலாம், அதையும் வேண்டாம் அப்படிங்கிறாரு இவரு. அப்படி என்னதான் சொல்ல வராருன்னு தெரியல. ஏன் நீங்க வந்து ஹிந்தின்றீங்க, வேற ஏதோ ஒரு மாநில மொழி படிச்சுட்டு போகட்டுமே, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதுல வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் வந்து நேற்று வந்து அதாவது என்னன்னா தாய்மொழி ரொம்ப முக்கியம், தாய்மொழி அறிவுக்கு வந்து முக்கியம், ஆனால் பணிபுரிகின்ற இடங்கள்ல மற்ற மொழி தான் ரொம்ப முக்கியம், தாய்மொழி அறிவை வளர்க்க உதவும், மற்ற தரணியில் உள்ள மொழிகள்லாம் பணிபுரிய உதவும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவைப்பட்ட மொழியை நீங்க கற்றுக்கொள்ளுங்க, அதில் எந்த கட்டுப்பாடும் கிடையாது, 10 மொழி கூட இல்லை, பல மொழிகளை நீங்க கற்றுக்கொள்ளுங்கள், தவறே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மக்களின் எண்ணங்களை அவர் தான் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறதா நம்ம பாக்குறோங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம முதலமைச்சர் இன்னமும் வந்து ஹிந்தியை விட மாட்டார் போலங்க. ஹிந்தியை தவிர மற்ற இந்திய மொழிகள் மீது பாரபட்சம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமா வந்து அந்த கட்டுரையெல்லாம் எழுதிட்டு வராருங்க. இப்ப கட்சியினர் கடிதம் எழுதிட்டு வர்றாரு, அவங்க அப்பா மாதிரி வந்து கடிதம் எழுதிட்டு வர்றாரு. அதுல ஆமா இல்ல அதுல உள்ளபடியே பாத்தீங்கன்னா நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காருங்க. நம்ம அதை வந்து மறுக்க முடியாது. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய மொழிகளை அச்சுறுத்தும் திட்டங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி திவாஸ் என்று கொண்டாடப்படுவது போன்று 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மொழிகளுக்கான நாட்கள் உண்டா, ஹிந்தியை தவிர மற்ற இந்திய மொழிகளை பாரபட்சமாக அணுகுவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காருங்க. உள்ளபடியே அது நல்ல கேள்வி. ஏன்னா நீங்க வெறுமனே ஹிந்தி திவாஸ், ஹிந்தி தினம் மட்டும் தானே கொண்டாடுறீங்க, மற்ற மொழிகளுக்கு அந்த மாதிரி கொண்டாடி இருக்கீங்களா, தமிழ் தினம்னு கொண்டாடி இருக்கீங்களா, இல்ல வந்து வங்காளி தினம்னு கொண்டாடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. உள்ளபடியே நல்ல விஷயம் தான். இதை மத்திய அரசு ஒரு முன்னெடுப்பாக எடுத்து இந்த மொழிகளையும் நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் சிறப்பு வாய்ந்திருந்தாலும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த தமிழ் உள்ளிட்ட மொழிகள் எல்லாம் வந்து அதற்கான தினங்களை நீங்கள் நடத்த வேண்டும் அப்படிங்கறத நம்ம வந்து கோரிக்கை இருக்கிறது. முதலமைச்சர் வைத்திருக்க கோரிக்கை நல்ல கோரிக்கை தான். இந்திய அரசின் சார்பில் வருங்காலங்களில், மத்திய அரசின் சார்பில் வருங்காலங்களில் ஒவ்வொரு மாநில பிராந்திய மொழிகளில் வந்து சிறப்பு பெருமைப்படுத்தும் விதமாக இந்திக்கு எப்படி நீங்கள் வந்து ஹிந்தி தினம், ஹிந்தி திவாஸ் என்று வைத்திருக்கீங்களோ அதே மாதிரி தமிழ் தினம் என்றும் கன்னட தினம் என்றும் மலையாள தினம் என்றும் ஒவ்வொரு நாட்களை ஒதுக்கி நீங்கள் கொண்டாட வேண்டும், அதனுடைய சிறப்புகளை வந்து மற்ற மாநிலங்கள் எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம வந்து கோரிக்கையா இருக்குது. அதோட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்திக்கு வந்து கேட்டிருக்காரு, நீங்க வந்து இந்த ரூபாய் நோட்டு எல்லாம் வந்து ஹிந்தி இருக்குது, தமிழ் இதெல்லாம் இருக்கு, ஹிந்தியை நீங்க அழிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கின்றேன். அதோட அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹிந்தி ரூபாய் நோட்டில் ஹிந்தியை அழிப்பீர்களா என்று எங்களை பார்த்து கேட்பதை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். ரூபாய் நோட்டில் அச்சிடப்பட்டுள்ள மொழிகள் அனைத்தையும் இந்திய ஆட்சி மொழியாக அறிவிக்க உங்களுக்கு தயக்கம் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அதையும் நம்ம ஒரு புறம் சொல்ல வேண்டி இருக்குது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது இந்த ஒரு பக்கம் தமிழகத்தில் ஒரு பக்கம் ஹிந்தி அப்படின்னு சொல்லி மும்மொழி கொள்கை அப்படின்னு போனாலும் கூட வந்து மகாராஷ்டிரத்துல வந்து வசிப்பவர்கள் மராத்தி கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநில முதலமைச்சர் வந்து தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லிட்டாரு. அதை தான் நாங்களும் இங்க சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் கத்துங்க, ஊபிக்கு போனீங்கன்னா வந்து ஹிந்தியோ, பீகார் போனீங்கன்னா பீகார் மாநிலத்து மொழி கற்றுக்குங்க, டெல்லி போனீங்கன்னா ஹிந்தி கற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கெல்லாம் பயன்படத்தான் அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு எவ்வளவு உங்களுடைய திறமையை பொறுத்து நீங்கள் வந்து மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நாம் சொன்னாலும் கூட ஏன் இந்த விவகாரங்கள் வருதுன்னா வந்து அண்மையில வந்து அந்த கட்கோபூர்ல வந்து RSS மூத்த தலைவர் சுரேஷ் பையாஜி வந்து சொல்லியிருக்காருங்க, மும்பையில் ஒரு மொழி மட்டும் இல்ல, நகரின் வெவ்வேறு பகுதியில் பல மொழிகள் பேசுகின்றாங்க, குஜராத் பேசுறாங்க, ஒவ்வொரு பகுதி சார்ந்து வந்து மொழிகள் பேசுறாங்க, அதனால வந்து மராத்தி கற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டாருங்க. அது சட்டசபையில எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டவனே தான் வந்து அதுலதான் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒரு முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, உங்கள் தாய்மொழி மீது உங்களுக்கு மரியாதையும் அன்பும் இருந்தால் மற்ற மொழி மீது அதே மரியாதை இருக்கும் என்று பையா ஜோஷி எனது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. உங்க மொழிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், மராத்தியும் கற்றுக்கொள்ளுங்கள், மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள், இங்க எந்த மொழியும் கற்றுக்கொள்ள தடை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டாருங்க. அதை நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. இந்த மும்மொழி கொள்கைக்கு நீங்க வரீங்க. சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநர் வந்து கேகே நகர்ல வந்து கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கலாம்னு போகும்போது போலீஸ் சுத்தி வந்து நின்று அவரை சிறை பிடிக்கிற மாதிரி நின்றுட்டாங்க. அவங்க உடனே வீடியோ எல்லாம் பண்ண போறாங்க. நான் என்ன பயங்கரவாதியா, என்ன சுத்தி ஏன் நிக்கிறீங்க, நான் என்ன வந்து ஏதாவது பிரச்சனை பண்ண போறேன்னா என்ன பண்ண போறேன், கையெழுத்தான வாங்க போறேன், இதுக்கே இவ்வளவு பேர் நின்று வந்து அசைய விடாம நிக்க வைக்கிறீங்க. ஒரு 2 மணி நேரம் ஒரே இடத்துல இருந்தாலும் அவங்க அங்க தைரியமா அங்கே உட்காந்துட்டாங்க. என்ன கையெழுத்து வாங்க விட்டாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மறுபடியும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க அனுமதி தந்த பிறகு கால் பண்ணிட்டு கையெழுத்து வாங்கி நடத்தி இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்சே இருக்காரு பாருங்க, அந்த பகுதி செயலாளர் திமுக, அவர் ஒரு 50 பேர் அனுப்பிச்சு
ஆரம்பிச்சாரு. ஆமா, அவரு கட்சி கிட்ட பேர் வாங்கணும் போகணும்ல. அவங்க ஒரு பக்கம் கோஷம் போட, பிஜேபி காரங்க ஒரு பக்கம் கோஷம் போட, நேற்று ஒரே போர்க்களமா மாறிடுச்சான் கே நகர். அதுக்குள்ள இந்த அம்மா அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடத்தி அங்கங்க திருமண மண்டங்கள்ல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கங்க இந்த அம்மா போயிட்டு கவலைப்படாதீங்க, நம்ம வந்து இதை செயல்படுத்துறோம்னு சொல்லி அந்த அம்மா போயிட்டு அம்மா இல்ல அக்கா அக்கா போய் பேசியிருக்காங்க. சோ அந்த இடத்துல நேற்று போன சூழல்ல நேற்று மட்டும் 1.5 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த பெயர் வைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைக்கணுங்க. அம்மா அண்ணா வந்து ஜெயலலிதா, அக்கா அண்ணா வந்து அந்த மாதிரி வந்து கரெக்டா சொல்லுங்க. அக்கா வந்து அதான் நேற்று 1.5 லட்சம் பேர் நேற்று கையெழுத்து போட்டிருக்காங்களா. இவங்களோட இலக்கு 1 கோடி பேரு. அது இல்லாம ஆன்லைன் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கையெழுத்து பல பகுதிகளில் வந்து, ஏன்னா ஆன்லைன் கையெழுத்துனா வந்து நமக்கு வசதி பாருங்க, நேரடியா போய் கையெழுத்து வேணும்னா மக்கள் நிறைய கருத்துக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை வந்து இல்ல எங்களுக்கு ஹிந்தி தேவையில்ல, ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கூட வந்து ஆன்லைனா நம்ம வசதி தகுந்த மாதிரி நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணிக்கலாம்ல அப்படின்னு பார்த்தா, மக்களை பார்த்து நீங்க கையெழுத்துவாங்க, மக்களுடைய எண்ணங்களை நீங்கள் அதன் வழியாக தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணிதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதோட என்னன்னா மும்மொழி கொள்கையை வச்சுதான் நீங்க வந்து வருகின்ற சட்டசபை தேர்தலையும் சந்திச்சு அதை வைத்து அரசியல் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தாலும் கூட உள்ளபடியே மக்கள்கிட்ட கொண்டு போங்க, மக்கள்கிட்ட போய் கேளுங்க, நீங்க வந்து எவ்வளவு மொழியை நீங்க கற்றுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி, அதுல ஹிந்தி வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல மற்ற மாநிலங்கள் மொழி வேணுங்கன்னு நீங்க அங்க கேட்டுங்க, ஒரு வாக்கெடுப்பு மாதிரி வச்சுங்களா, அதை கருத்து கணிப்பு மாதிரி வச்சுக்கீங்களா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டி இருக்குது. அதோட பாத்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட வந்து நேற்றுக்கு வந்து தமிழக அரசு வந்து இந்த மக்காச்சோளத்திற்கான வந்து சந்தை கட்டணத்தை வந்து ரத்து செய்திருங்க, 1% சந்தை கட்டணத்தை ரத்து செய்திருக்கு. உள்ளபடியே நல்ல விஷயம் தான். அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அந்த மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா தீவனத்திற்காகவும் மாடு உள்ளிட்ட அந்த விலங்குகளுக்கு தீவனத்திற்காக வந்து அதுக்காகவும் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா அந்த எத்தனால் உற்பத்தி, அந்த எத்தனால் உற்பத்திக்காக வந்து பயன்படுத்துறதுனால வந்து தமிழகம் முழுக்க வந்து பல்வேறு பகுதிகளில் வந்து மக்காச்சோளம் வந்து பயிரிடப்படுறதெல்லாம் இருந்ததுங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், மதுரை, திருநெல்வேலி இது போன்ற பகுதிகள்லாம் வந்து, தேனி, திண்டுக்கல் இது போன்ற பகுதிகள்லாம் வந்து மக்காச்சோளம் வந்து பயிரிடப்பட்டு வந்துச்சு. பயிரிடப்பட்டு விவசாயிகள் அங்கே உள்ள பக்கத்தில் அந்த கொள்முதலாம் போய் இது பண்ணுவாங்க. அதில் என்னன்னா இவங்க அந்த 1% சந்தை விதித்ததுனால வந்து சந்தை கட்டணம் வந்து விதிச்சதுனால வந்து என்னன்னா உள்ளபடியே வந்து விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏங்க வந்து வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் பயன்படுத்துறதுக்கு வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு எதுக்கு எங்க மேல வந்து இந்த மாதிரி வரியை வந்து திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப கொடூரமா வந்து கோபமா கொப்பளித்து நேரத்தில் வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று வந்து தமிழக அரசு வந்து அந்த மக்காச்சோளத்துக்கான 1% சந்தை கட்டணத்தை ரத்து செய்திருக்கிறாங்க. உள்ளபடியே இது வரவேற்கத்தக்கது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் இது ரத்து பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வர ஆண்டுகளில் வந்து மக்காச்சோளம் பயிரிடுகின்ற விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகமாகும், அந்த பரப்பளவு அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டி இருக்குதுங்க. அதையும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த மதிப்பு கூட்டு விஷயங்கள் இருக்குல்ல, இப்ப வந்து கான்ஃபிளா அது மாதிரி விஷயம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து கான்ஃபிளார்ல இருந்து 1% வாங்கிடுவாங்க. சரிங்க. ஆனா இதுல இருந்து நீங்க வாங்கினீங்கன்னா விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க. சரிங்க. அப்படின்ற கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அரசு வந்து பரிசீலனை செய்து போட்டிருந்தாங்க. இது மாதிரி நீங்க 1% போட்டா 200 ஓட்டு 200 சீட்டு காலி அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பயப்படுத்தி விட்டுருக்காங்க. ஆமாங்க. அதோட இன்னொரு இது நம்ம சொல்லுறதுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஹிந்திக்கு எதிராக ஹிந்தி கற்பதில் தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு பகுதியில் நேற்று நடந்த அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில திமுக எம்பி வந்து ஒருத்தர் வரவேற்று நம்ம சொல்ல வேண்டி இருக்குங்க. இந்த நேரத்தில் பல்வேறு நிகழ்வுகளை பார்த்தோம். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.